सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्। எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதையில சொல்றார். நம்ம செமந்தகமணி உபாக்கியானமும் சத்யபாமா ஜாம்பவதியை பகவான் கல்யாணம் பண்ணிட்டதையும் பார்த்தோம். அப்புறமா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட லீலைகளை இப்போ ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல 57வது அத்தியாயம் வரைக்கும் அது முடிஞ்சது. இப்போ 58வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களை பார்க்கணும் அப்படின்னு இந்திரபிரஸ்தம் போறார். பாண்டவர்களுக்கு பகவானை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பகவானோட முகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அனுராக ஸ்மிதம் தஸ்ய வக்திரம் வீக்ஷ்ய முதம் யயுகு, ரொம்ப அனுராகத்தோடையும் ஸ்மிதம் ரொம்ப நல்ல புன்சிரிப்போடையும் இருக்கிற அந்த பகவானோட முகத்தை பார்த்து பாண்டவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறார். தர்மபுத்திரரோடையும் பீமரோடையும் காலில் பகவானே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். அர்ஜுனன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். நகுலரும் சகாதேவரும் பகவானோட காலில் விழுந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். புதிதா கல்யாணம் ஆயிருந்த திரௌபதியும் வந்து காலில் விழுறான். அப்போ அவர் தன்னோட அத்தையான குந்தி தேவிய பார்க்க போறார். விருத்தாம் சமாகத்ய கிருதாபிவாதினஹா ததா திஹார்தார்த்ர திஷாபிரம்பிதஹ ஆப்ருஷ்டவாம்ஸ்தாம் குஷலம் சஹஸ்னுஷாம் பித்ருஷ்வசாரம் பரிப்ருஷ்ட பாந்தவஹ. குந்தி தேவியோட பக்கத்துல போய் நமஸ்காரம் பண்றார் பகவான். ரொம்ப ஸ்நேகத்தினால கண்கள்ல ஒரே கண்ணீரோட அந்த குந்தி தேவி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். தன்னோட அத்தையான அவர்களை பகவான் வந்து எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு நலம் விசாரிக்கிறான். குந்தி தேவிக்கு நம்ம ரொம்ப நாள் பார்க்காம ஒருத்தரை பார்த்தா எப்படி கண்ணெல்லாம் தண்ணி வந்து தொண்டை அடைக்குமோ, அது மாதிரி குந்தி தேவிக்கு பகவானையே நேர்ல பார்த்த உடனே சந்தோஷத்துல தொண்டையெல்லாம் அடைச்சுக்கிறது, பேசவே வரமாட்டேங்கிறது. தனக்கும் தன்னோட மகன்களுக்கும் அந்த எல்லா கஷ்டங்களையும் நினைச்சுக்கிறான். பகவானோட தர்சனத்தினாலதான் எல்லா கஷ்டங்களும் போகணும் அப்படின்னு குந்தி தேவி ரொம்ப ஸ்திரமாவே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கா. அதனால கிருஷ்ணர் கிட்ட சொல்றா, எப்பொழுதும் உன்னையே ஸ்மரிக்கின்ற எங்களுக்கு உன்னோட தர்சனத்தினால சகல க்ஷேமமும் உண்டாகிவிட்டது அப்படின்னு சந்தோஷமா சொல்றா குந்தி தேவி. பகவானுக்கு போய் ஒருத்தர் பிடிக்கும் ஒருத்தர் பிடிக்காது அப்படின்னு உண்டா என்ன? எப்படி பகவத்கீதையில பகவான் சொல்றாரோ, சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியஹா, எனக்கு யாரும் இவன் எனக்கு பிடிக்கப்பட்டவன், இவனை எனக்கு பிடிக்கும் இவனை எனக்கு பிடிக்காது அப்படின்னு பகவானுக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் நதேஸ்தி ஸ்வபரப்ராந்திஹி விஸ்வஸ்ய சுப்ருதாத்மனஹ ததாபி ஸ்மரதாம் சஸ்வத் க்லேஷான் ஹன்சி ஹ்ருதி ஸ்திதஹ. இந்த லோகத்திற்கே சிநேகிதனாகவும் ஆத்மாவாகவும் இருக்கிற பகவானுக்கு இவன் என்னை சேர்ந்தவன், இவன் அந்நியன் அப்படிங்கிற பிராந்தியோ பிரமையோ இல்லை. அப்படியா இருந்தாலும் சஸ்வத் எப்பொழுதும் நினைக்கிறவர்களோட இருதயத்துல பகவான் இருந்துட்டு கஷ்டங்களை போக்கடிக்கிறார் அப்படின்னு குந்தி தேவி சொல்றார். அப்ப யுதிஷ்டிரர் சொல்றார், நாங்க என்னதான் புண்ணியம் செஞ்சோமோ தெரியல, ஏன்னா யோகீஸ்வரர்களால்னு கூட பார்க்க முடியாத உங்களை எங்கள் கண்களுக்கு விஷயமா நீங்க இப்ப தெரியறீங்களே அப்படின்னு பகவான் கிட்ட சொல்றார். ஸ்ரீகிருஷ்ணரும் இந்திரபிரஸ்தத்துல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி வரா மாதிரி அங்க மழைக்காலம் ஒரு 4 மாசம் அங்கேயே சுகமா வசிக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அர்ஜுனன் நல்ல கவசம் எல்லாம் போட்டுண்டு காண்டீவம்ங்கிற தன்னோட வில்லை எடுத்துட்டு கிருஷ்ணரோட சேர்ந்து வேட்டையாடுறதுக்கு போறார். அங்க ஒரு பெரிய வனம், அதுல நிறைய மிருகங்கள், நிறைய அந்த இருந்த அந்த காட்டிற்கு 2 பேரும் போறாங்க. அப்ப நிறைய மிருகங்களை எல்லாம் கொல்றார்கள் 2 பேரும். வேட்டையாடி களைச்ச அர்ஜுனனுக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது. அதனால யமுனா நதி கரைக்கு போறான். தத்ரோபஸ்பிருஷ்ய விஷதம் பீத்வா வாரி மகாரதௌ கிருஷ்ணௌ தத்ருஷு கன்யாம் சரந்தீம் சாரு தர்ஷனாம்.
மகாரதவ் கிருஷ்ணவ் தத்ர உபஸ்பிருஷ்ய, அந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அங்க ஸ்நானம் செய்யறான். விஷதம் வாரி பீத்வா, நல்ல சுத்தமான அந்த ஜலத்தை குடிச்சிட்டு சரந்தீம் சாரு தர்ஷனாம் கன்யாம் ததிருஷுது, அங்க அழகா இப்படியே சுற்றின்று இருக்கிற சாரு தர்ஷனம், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்தார்கள் இவர்கள். அப்ப அர்ஜுனன் அந்த அழகி கிட்ட போய் பேச போறான். யார் இவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமேனு. காத்வம் கஸ்யாசி சுஷ்ரோணி குதோ வா கிம் சிகீர்ஷசி மன்யே த்வாம் பதிமிச்சந்தி சர்வம் கதைய சோபனே. ஏ அழகிய பெண்ணே, சாருதர்ஷினி அப்படின்னு கேக்குறார் அர்ஜுனன். யார் நீ? யாருடைய பெண்? எங்கிருந்து இங்கே வந்திருக்கிறாய்? கணவனை ஒருவேளை நீ தேடி கொண்டு வந்திருக்கிறாயா? எல்லாம் சொல்றியா எனக்கு அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். அவள் சொல்றா, என் பேர் தான் காலிந்தி, நான் சூரிய தேவனுடைய பெண். நான் வரங்களை கொடுப்பவரும் வரிக்க தகுந்தவருமா இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணனை, ஸ்ரீ விஷ்ணுவை தான் கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன். அவரை தவிர வேற யாரையும் நான் கணவனா நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு அந்த காலிந்தியை சொல்றான். காலிந்தி சமாக்கியாதா வசாமி யமுனா ஜலே நிர்மிதே பவனே பித்ரா யாவதச்சுத தர்ஷனம். யமுனா ஜலே, இந்த யமுனை நதியில எங்க அப்பா எனக்குன்னு ஒரு பெரிய பவனம் கட்டி கொடுத்திருக்க, அதுலதான் நான் அச்சுதன் எப்ப பார்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அதுலயே இருக்கேன். அச்சுதனோட தரிசனம் கிடைக்கிற வரைக்கும் இந்த யமுனையில இருக்கிற இந்த மாளிகையில தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு காலிந்தி சொல்றான். அர்ஜுனனும் இதை கேட்டுட்டு ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட சொல்றார். பகவானும் அவளை தன்னோட தேரில ஏத்திண்டு தர்மபுத்திரர் இருக்கிற இடத்துக்கு வர. பகவான் தன் பிரியமான பாண்டவர்களுக்காக வாசம் செய்ய ஒரு நகரத்தை செய்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்திருக்கோம் நம்ம. அது தேவசிற்பியான விஸ்வகர்மாவால ரொம்ப ஆச்சரியமாகவும் அழகாகவும் ஒரு பட்டினம் செய்யப்பட்டது. அதுதான் இந்திரபிரஸ்தம். அக்னி பகவானுக்கு இந்த காண்டவ வனத்தை கொடுத்ததுனால அர்ஜுனனுக்கு காண்டீவம் அப்படிங்கிற வில்ல அக்னி பகவான் கொடுக்கிறார். நிறைய வெள்ளை குதிரைகள், ரதங்கள், அக்ஷயமா இருக்கிற 2 அம்பரா தூணிகள், எப்பவும் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கிற பானங்கள் உள்ள 2 அம்பரா தூணிகளையும் கொடுக்கிறார். அப்புறம் யாருமே பிளக்க முடியாத ஒரு கவச்சத்தையும் அர்ஜுனனுக்கு அளிக்கிறார் அக்னி பகவான். மயஷ்ச மோச்சிதோ வன்னேஹே சபாம் சக்ய உபாஹரத் யஸ்மின் துரியோதனஸ்யாசீத் ஜலஸ்தல திருஷி பிரமஹா. இந்த காட்டுத்தீயில மயன் அப்படிங்கிற ஒரு அசுர சில்பி மாட்டின்றான். அப்போ அர்ஜுனன் அவனை காப்பாத்தி விடுறார். அதனால அர்ஜுனனுக்கு ஒரு சபா மண்டபம் செய்து கொடுக்கிறான் காணிக்கையா இந்த மயன். அந்த சபா மண்டபத்துலதான் துரியோதனனுக்கு ஜலம் எது ஸ்தலம் எது அப்படின்னு தெரியாம ஒரு பிரமை வந்தது. அந்த கதை நமக்கு தெரியும், திரௌபதி சிரிச்சா அப்படிங்கிற கதை. அதனாலதான் அந்த சபா மண்டபத்தை பண்ணி கொடுத்தது இந்த மயன்கிற அசுர சிற்பி. அப்புறம் பகவான் கிருஷ்ணர் தன்னோட சிநேகிதர்களோட யாரோட எல்லாம் வந்திருந்தாரோ இந்திரபிரஸ்தத்துக்கு திரும்பியும் துவாரகைக்கு போறார். விவாகத்துக்கு நல்ல யோகியமான ரித்துவையும் நட்சத்திரங்களும் உடைய கிரக பலத்துடன் இருக்கிற முகூர்த்தத்துல காலிந்திய கல்யாணம் செஞ்சுக்கிறார் பகவான். விந்தியானு விந்தியாவந்தியௌ துரியோதன வசானுகௌ ஸ்வயம்பரே ஸ்வபகினி கிருஷ்ணே சக்தாம்யஷேததாம். துரியோதனனோட விசுவாசிகளா 2 பேர் இருக்கான், விந்தன் அனுவிந்தன் அப்படிங்கிற பேரு. அவர்கள் அவந்தி தேச ராஜாக்கள். ஸ்வயம்பரத்துல ஸ்ரீ கிருஷ்ணரிடத்தில் ஆசை கொண்ட தங்களோட சகோதரி இருந்தா மித்ரவிந்தான்னு. அவளை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ஏன்னா துரியோதனன் என்று சொல்லியிருக்கானே, துரியோதனனுக்கு இவர்கள் அடிமைப்பட்டு கொண்டு கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு தடுத்து விடுறார்கள். ராஜாதிதேவ்யாஸ்தனயாம் மித்ரவிந்தாம் பித்ருஷ்வசஹ்வசுகு பிரசஹ்ய ஹிருதவான் கிருஷ்ணஹ ராஜன் ராஜ்ஞாம் பிரபஷ்யதாம். ஆனா இந்த மித்ரவிந்தா யாரு அப்படின்னு பார்த்தா ராஜாதிதேவி அப்படிங்கிற தன்னோட அத்தையோட மகளா இருக்கிற இந்த மித்ரவிந்தையை எல்லா ராஜாக்களும் சுயம்பரத்துல பார்த்து கொண்டு இருக்கும் போதே பலாத்காரமாய் அபகரிக்கிறார் கிருஷ்ணன். கோசல தேசத்து ராஜா, இப்படி அவருக்கு அடுத்த மனைவி வருது, இவர் தான் மித்ரவிந்தை. அப்புறமா கோசல தேசத்தோட ராஜாவும் ரொம்ப தர்மிஷ்டனா இருக்கிற நகுநஜித் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கார். அவருக்கு ரொம்ப காந்தியோட கூடிய சத்யா அப்படிங்கிற பெண் இருக்கா. அவர் என்ன இது போட்டிருந்தாருன்னா, தன்னோட பெண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வச்சிருந்தார். கூர்மையான கொம்புகளுடைய அடக்க முடியாத 7 காளைகளை அடக்குபவருக்கு தான் என்னோட பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு அவர் நிச்சயம் பண்ணி வச்சிருந்தார். நிறைய ராஜாக்கள் வரார்கள், ஆனா யாராலையும் முடியல. அப்போ பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றார், பெரிய படையோட கோசல தேசத்துக்கு வரார்.
स கோசலபதிः प्रीतः प्रत्युत्थानासनादिभिः अर्हणेनापि गुरुणा பூஜயன் பிரதிநந்திதः. அந்த கோசல ராஜாவோ தர்மிஷ்டர். இப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே தன்னோட தேசத்துக்கு வந்திருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவானை எதிர்கொண்டு வந்து அழைக்கிறார். அவருக்கு ஆசனம், ரொம்ப சிரேஷ்டமான பூஜா திரவியங்கள் எல்லாம் கொடுத்து நன்றாக உபசரிக்கிறார். அப்போ அந்த ராஜகுமாரி சத்யாவுக்கு ஸ்ரீகிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. அது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ராஜா கேட்கிறார், ஏ நாராயணா, இந்த அல்பனான நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? என்னை தேடி நீங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறார் அந்த ராஜா. அப்போ ஸ்ரீ பகவானுவாச்ச நரேந்திர யாத்யா கவிபிர் விகர்ஹிதா ராஜன்ய பந்தோர் நிஜ தர்மவர்த்தினஹ ததாபி யாச்சே தவ சௌஹ்ருதேச்சயா கன்யாம் த்வதீயாம் நஹி சுல்கதாவயம். பகவான் சொல்றார், ஹே ராஜன்னு, எந்த ஒரு தன்னோட தர்மத்தை அனுஷ்டிக்கிற ஒரு சத்திரியனானவன் அவன் யாருக்கிட்டையும் யாச்சகம் போகக்கூடாது. சத்திரியனோட தர்மத்துல யாச்சகம் அப்படிங்கிறது விதிக்கப்படவில்லை. ஆனா நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு யாச்சகம் கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு. அது என்ன யாச்சகம் அப்படின்னா, உங்களோட பெண்ணை நான் யாசிக்கிறேன். நஹி சுல்கதாவயம், எங்களுக்கிட்ட ரொம்ப பணம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆனாலும் உங்கள் பெண்ணை நான் வரிக்கிறேன், எனக்கு அவளை கல்யாணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் கேட்கிறார். பகவானே இப்படி கேட்டா எந்த அப்பாவுக்குதான் சந்தோஷம் வராது? ராஜா சொல்றார், ராஜோவாஸ்வாச்ச கோன்யஸ்தேப்யதிகோ நாத கன்யாவரைஹேப்சிதஹ குணைகதாம்னோ யஸ்யாங்கே ஸ்ரீர்வசத்யனபாயினி. உங்களை விடவும் மேலான வரன் என் பெண்ணிற்கு இந்த உலகத்துல கிடைக்குமா? ஆனால் யாதவோத்தமா, என் பெண்ணிற்கு வரனை தேர்வு செய்யணும் அப்படின்னா புருஷர்களோட வீரியத்தை சோதனை பண்ணி பார்க்கணும்னு நான் ஒரு நிச்சயம் பண்ணியிருக்கேன். அதனால இந்த 7 காளை மாடுகள் இருக்கு இல்லையா, இதை அடக்கினாதான் நான் என் பெண்ணை கொடுக்கணும் அப்படின்னு நான் தீர்மானிச்சிருக்கேன். அதை நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அந்த ராஜா. ஏவம் சமயமாகர்ணிய பத்வா பரிகரம் பிரபுகோ ஆத்மானம் சப்ததா கிருத்வா லீலையைவதான். பகவானுக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமா? அவர் இதை கேட்டுட்டு என்ன பண்றாரு, அந்த சர்வேஸ்வரன் நல்ல கச்சையை இறுக்கி கட்டிக்கிறார். தன்னையே ஒரு 7 உருவங்களா ஆக்கிக்கிறார். ரொம்ப விளையாட்டா அந்த காளைகளை எல்லாம் அடக்கிறார். அது எப்படி இருந்துதான், ஒரு குழந்தை ஒரு மரத்தால் ஆன பொம்மையை இருந்ததுன்னா ஒரு கயிறை கட்டி எப்படி இழுத்துட்டே போகுமோ அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் இந்த 7 காளைகளையும் இழுத்துடுறாராம், தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடுறார். அதனால அந்த ராஜா தன்னோட பெண்ணை ஸ்ரீகிருஷ்ணருக்கு விதிமுறைப்படி விவாகம் செய்து கொடுக்கிறார். அதனால அங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், பெரிய உற்சாகம். பெரிய ராஜா நல்ல பெரிய உற்சாகமா கொண்டாடுறார். சங்குகள், வேரிகைகள், வாத்தியங்கள், சங்கீதம், ஆசீர்வாத வச்சனங்கள் எல்லாம் ஒலிக்கிறது எல்லா பக்கத்துல இருந்தும். அந்த ராஜா தன்னோட பெண்ணிற்காக 10,000 பசுக்கள், ஸ்வர்ண ஆபரணம் எல்லாம் போட்டு இருக்கிற 3000 இளம் பெண்கள், 9,000 யானைகள், அதை விட 100 மடங்கு அதிக தேர்கள், அதை விட 100 மடங்கு அதிக குதிரைகள், அதை விட 100 மடங்கு அதிக காலாட்படை எல்லாம் கொடுத்து ஸ்ரீகிருஷ்ணர் கோசல ராஜாவின் மகளான சத்தியை கல்யாணம் செஞ்சு கூட்டி கொண்டு போகும்போது மிச்ச ராஜாக்கள்லாம் ரொம்ப பொறாமையோட இருக்கா. நம்மளால முடியலையே, இந்த 7 காளை நம்மளால அடக்கி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு வழியில கிருஷ்ணனை யுத்தம் பண்றதுக்காக வர கூட. ஆனா இருந்தது யாருன்னு பார்த்தா அர்ஜுனன். தன்னோட காண்டீவம்ங்கிற அந்த தனுஷோட அவர்களை ஒரு சிங்கம் எப்படி சின்ன சின்ன மிருகம் வந்தா சட்டையே பண்ணாம தட்டி விடுறதோ அந்த மாதிரி அந்த ராஜாக்களை எல்லாம் அர்ஜுனன் ரொம்ப சுலபமா தள்ளி விட்டுட்டாராம். இப்படி பகவான் சத்தியோட துவாரகைக்கு போறார். அப்புறம் கேகய தேசத்தோட ராஜன் மகளாவும் தன்னோட அத்தை ஸ்ருதகீர்த்தி அப்படிங்கிறவரோட மகளாகவும் இருந்த பத்ரையையும் கல்யாணம் செஞ்சுக்கிறார் பகவான். அப்புறமா மத்ராதிபதி அவரோட மகளான லக்ஷ்மணையையும் சுயம்பரத்துல வெற்றி கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்யாத் ஜைவம் வேதா பாரியாஹ கிருஷ்ணஸ்யாசன் சஹஸ்ரஷஹ பௌமம் ஹிருத்வா தன்னிரோதாத் ஆஹ்ருதாச்சாரு தர்ஷனாஹ. கிருஷ்ணஹா பௌமம் ஹத்வா தன்னிரோதாத். அப்போ பௌமஹா அப்படின்னா நரகாசுரனை கொன்று அவனோட அந்தப்புறத்துல இருந்த ரொம்ப எப்படி இருந்தார்கள்னா சாரு தர்ஷனாக ரொம்ப அழகிய பெண்களா இருந்த ஆயிரக்கணக்கான வேறு பத்தினிகளும் கிருஷ்ணருக்கு இருந்தார்கள் அப்படின்னு ஸ்ரீ சுகர் சொல்லி 58வது அத்தியாயம் முடியுது. 59வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. பரீட்சித் ராஜா கேக்குறார்,
ராஜோவாச்ச யதா ஹதோ பகவதா பௌமோ ஏன சதா ஸ்பிரியः நிருத்தா ஏததா சக்ஷ்வ விக்ரமம் ஷாருங்க தன்வனஹா. எந்த நரகாசுரனால் அந்த பெண்கள் அடைக்கப்பட்டார்களோ அந்த நரகாசுரன் எந்த காரணத்தினால ஸ்ரீகிருஷ்ணனால கொல்லப்பட்டானோ ஷார்கம் அப்படிங்கிற வில்ல வச்சுட்டு இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணனோட பராக்கிரமத்தை பற்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற. எவ்வளவு கேட்டாலும் திகட்ட திகட்ட இல்லாம அவன் பரீட்சித் ராஜாக்கு கிருஷ்ணரோட கதைகளை கேட்கணுங்கிற ஆவல், அதனால கேட்டுக்கிறார். அப்போ ஸ்ரீ சுகர் சொல்றார், நரகாசுரன் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப அக்கிரமம் செஞ்சுட்டே இருந்தான். அது முடியவே இல்லை தாங்கறதுக்கு இந்திரனால. அதனால பகவான் கிட்ட போய் முறையிடுறார். அதனால பகவானும் சத்யபாமாவோட கருடன் மேல ஏறிண்டு பிராக்ஜோதிஷபுரம் அப்படிங்கிற இந்த நரகாசுரனோட இடத்துக்கு வர. நரகாசுரனோட பட்டினத்துக்கோட பேர் தான் பிராக்ஜோதிஷபுரம். அந்த பிராக்ஜோதிஷபுரம்ங்கிறது எப்படி பாதுகாக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா, கிரிதுர்கை சஸ்திர துர்கைஹி ஜலாக்ஞலில துர்கமம் முரபாஷா யுதைர் கோரைஹி திருடை சர்வத ஆவிருதம். கிரிதுர்கைஹி மலை கோட்டைகள், சஸ்திர துர்கைஹி ஆயுத கோட்டைகள், ஜலாது அக்னி அனில துர்கமம் தண்ணீர் நெருப்பு காற்று அப்படின்னு உள்ள போக முடியாததும் ரொம்ப பயங்கரமானதும் திருடமானதுமா இருந்தது. 4 பக்கங்கள்ல இருந்து அப்படி சூழப்பட்டு இருந்தது, ரொம்ப பாதுகாக்கப்பட்டு இருந்தது. பகவான் அப்ப என்ன பண்ணார் அப்படின்னா, ரொம்ப சுலபமா கதையா நிர்பிபேதாத்ரீன் சஸ்திர துர்காணி சாயகைஹி சக்ரேன் அக்னிம் ஜலம் வாயும் புரபாஷாம் ஸ்ததாசினாம். அப்போ அத்ரீன் கதையா, இந்த அத்ரி மலைகளை எல்லாம் தன்னோட கதையினாலையும், சஸ்திர துர்காணி சாயகைஹி இந்த ஆயுத கோட்டைகளை எல்லாம் தன்னோட பானங்கள்னாலும், அக்னிம் ஜலம் வாயும் சக்கரேன இதெல்லாம் என்ன பண்ணார், அக்னி ஜலம் வாயு எல்லாம் தன்னோட சக்கராயுதத்தினாலையும், முரபாஷான் அசினா நிர்பிபேத முரனோட பாஷங்களை எல்லாம் தன்னோட கத்தியால தகர்த்தார். தன்னுடைய சங்கநாத பண்ணினார். அப்போ அந்த வீரர்களோட ஹிருதயம் எல்லாம் பிளந்து போறதான், பயப்படுறாளாம் எல்லாரும். மிக கனமான தன்னோட கதையினால இந்த கோட்டை மதில் சுவரை பிளக்கிறார். பாஞ்சஜன்ய துவனிம் ஸ்ருத்வா யுகாந்த சனினி பீஷணம் முரஷயான உத்தஸ்தௌ தைத்யஃ பஞ்சசிராஜலாத். அவரோட இந்த சங்கான இந்த பாஞ்சஜன்யத்தோட துவனியை கேட்டுட்டு அது எப்படி இருந்ததுன்னா, யுகாந்த அசனி கீஷணம், ஏதோ இந்த பிரளய காலத்துல பெரிய இடி சத்தம் கேட்கிற மாதிரி இருந்துதான். அப்போ முரண் அப்படிங்கிற ஒரு அசுரன் தான் அங்க எல்லாத்தையும் பாதுகாத்துன்னு வந்தான். அந்த அசுரன் எப்படி இருந்தான்னா, 5 தலையோட அக்னி மாதிரி ஜொலிச்சுன்னு இருப்பானா. அவன் அதனால தண்ணிக்கு அடியிலேயே எப்போதும் இருந்துட்டு இருப்பான். இந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டணும்னே தூங்கி கொண்டிருந்த அந்த முரண் ஏதோ பிரளய காலத்து இடி முழக்கம் மாதிரி கேட்கறதே அப்படின்னு தண்ணியில இருந்து வெளியில வந்து பாக்குறான். அந்த முரண் வந்து சூரியனோடையும் அக்னியோடையும் காந்தியோட இருக்கிறதுனால அவனை யாராலையுமே பார்க்க முடியாம இருந்தது. அவன் கையில எப்போ ஒரு திரிசூலம் வேற இருக்கும். அந்த திரிசூலத்தை எடுத்துட்டு பகவானை எதிர்க்க வரான். தன்னோட பலத்தால அந்த திரிசூலத்தை எடுத்து கருடன் மீது தூக்கி எறியறான் இந்த முரண். ததாபதத்வைத் சிகம் கருத்மதே ஹரிஷராபியாம் அபின்ன த்ரிதௌஜசா முகேஷு தம் சாபி ஷரைரதாடயத் தஸ்மை கதாம் சோபி ருஷாவ்ய முஞ்சத. இந்த கருத்மதே கருடன் மேல இந்த பானங்கள்லாம் வந்து அவனோட இந்த திரிசூலம் வந்து விழறதுக்கு முன்னாடி பகவான் என்ன பண்றாருன்னா, ஒரு 2 பானங்கள்னால 3 தலை இருக்கிற அந்த சூலத்தை கருடன் மேல வந்து விழறதுக்கு முன்னாடியே அதை 3ஆ துண்டிக்கிறாராம். அந்த முரனோட 5 முகங்கள்லயும் தன்னோட பானங்கள்னால அடிக்கிறார். அவன் கோபத்தோட ஸ்ரீகிருஷ்ணர் மேல தன்னோட கதையை எடுத்து தூக்கி போடுறான். பகவான் சும்மா இருப்பாரு, தன்னோட கதையினால முரனோட கதைய 1000 துண்டங்களா ஆக்கிடுறாராம். அப்போ முரனோட தலைகளை என்ன பண்ணுறது, அவனுக்கு 5 தலைன்னு பார்த்தோம் இல்லையா, பகவான் தன்னோட சக்கரத்தினால லீலையா விளையாட்டா அது ஒரு தூக்கி எறிகிற எல்லா 5 தலையும் அருந்து விழறது. அந்த முரணும் தன்னோட எல்லா தலைகளும் அருந்து போய் ஜலத்துல போய் விழறான். அந்த முரனுக்கு பார்த்தா 7 பிள்ளைகள். தாம்ரன், அந்தரிக்ஷன், ஸ்ரவணன், விபாவசுகு, வசு, நபஸ்வான், அருணன் அப்படின்னு 7 பிள்ளைகள். தன்னோட அப்பா இப்படி கொல்லப்பட்டாரே அப்படின்னு பார்த்து ரொம்ப கோபமோட நிறைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டு நரகாசுரனால ஏவப்பட்ட பீட்டம் அப்படிங்கிற ஒரு சேனாபதியை முன்னாடி வச்சுட்டு கிளம்புறார்கள் இந்த 7 பசங்களும் புத்திரர்களும். அவர்கள் எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணர் மேல பானங்கள், கத்திகள், கதைகள், வாள், சூளங்கள் எல்லாம் பிரயோகம் செய்யறார்கள்.
மிகவும் பராக்கிரமசாலியா இருக்கிற நம்ம கிருஷ்ண பகவான் அந்த தன்னோட பானங்கள்னால எல்லாத்தையும் தூள் தூளா துண்டிக்கிறார். என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறார் சுகர். இதனால எல்லோரையும் யமலோகத்துக்கு அனுப்பிச்சுடுறார். இதை பார்த்த பூமியோட புத்திரனான நரகாசுரனுக்கு பொறுக்கவே இல்லை. அவனுக்கு எப்படின்னா ஐராவதம் மாதிரி உள்ள யானைகள் எல்லாம் வச்சுட்டு இருந்தான் இந்த நரகாசுரன். அதனால யுத்தத்துக்கு தானே வெளியில வரான் நரகாசுரன். சூரியனுக்கு மேல மின்னலோட கூடின மேகம் மாதிரி கருடன் மேல சத்யபாமா கூட வீட்டுல இருந்து கிருஷ்ணனை பாக்குறான். தன்னிடம் இருந்த சதக்னி அப்படிங்கிற சக்தி ஆயுதத்தை பிரயோகிக்கிறான் இந்த நரகாசுரன். அவன் சேனையில இருந்தவர்களும் எல்லாரும் ஒரு சேர பகவான் மேல ஆயுதங்களை பிரயோகிக்கிறார்கள். கருடன் என்ன பண்றான், தன்னோட ரெக்கைகளை அடிச்சு அங்க வர யானைகளை எல்லாம் துன்புறுத்துறான். பகவான் கூர்மையான தன்னோட பானங்கள்னால அந்த படைகளை எல்லாம் நாசம் செய்யறான். அப்போ யானைகள் எல்லாம் பயந்து போறது, திரும்பவும் அதெல்லாம் பட்டணத்துக்குள்ளேயே போயிடுறது. நரகாசுரன் பாக்குறான், தான் மட்டும் போர்க்களத்துல இப்ப தனியா இருக்கும், மிச்சவர்கள் எல்லாம் பயந்து உள்ள ஓடி போயிட்டார்களே அப்படின்னு பாக்குறான். தம் பௌம பிராஹர சக்தியா வஜ்ர பிரதிஹதோ யதஹ நாகம்பத தயா வித்தஹ மாலாஹத இவ த்விபஹா. நரகாசுரன் இந்த சக்தாயுதத்தை வச்சுட்டுதான் எல்லாரையும் அடிமைப்படுத்தினான். இந்திரனை எல்லாம் ஈஸியா அவன் பண்ணினது இந்த சக்தாயுதத்தை வச்சுதான். அதனால இந்திரனோட வஜ்ராயுதத்தையே மழுங்க அடிக்கிற இந்த சக்தாயுதத்துல அடிக்கிறான் இந்த நரகாசுரன். ஆனா அது எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு மாலைனால அடிச்சா ஒரு யானைக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருந்துதான். அப்போ நரகாசுரன் என்ன பண்றான், ஸ்ரீ கிருஷ்ணனை கொல்லணும்னு தன்னோட சூலாயுதத்தை எடுக்கிறான். அவன் அது வீசுவதற்கு முன்னாடியே ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அந்த சூலத்தை என்ன பண்றாருன்னா, தன்னோட யானை மேலிருந்து நரகாசுரன் விடுறான் இல்லையா, அத நரகாசுரன் தலையில கூர்மையான சக்கராயுதத்தினால அறுத்து எரிஞ்சு விடுறார் பகவான். அதனால நரகாசுரனோட தலை கீழே விழருது. அப்ப நரகாசுரன் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஹா ஹா அப்படின்னு கத்துறார்கள். மகர்ஷிகர் எல்லாம் ஆஹா நல்லது அப்படிங்கிறார்கள். தேவர்கள் எல்லாம் பூ மாறி பொழியறார்கள். இந்த நரகாசுரனை பார்த்தோம்னா சில புராணங்கள்ல எப்படி கதை வருதுன்னா, இவர் பூமாதேவிக்கும் வராக அவதாரமா இருந்த விஷ்ணுவிற்கு பிறந்தவன் அப்படின்னு. ரொம்ப நல்லவனா இருந்து நிறைய சக்தி இருந்ததுனால கெட்டவனா மாறி எல்லாரையும் துன்புறுத்துறான். அவன் போய் என்ன பண்றான்னா, இந்திரனுக்கே உள்ள அந்த வஜ்ராயுதத்தை மழுங்க பண்ணது, அப்புறம் வருணனோட கொடையை எடுத்துன்னு வருது, அதிதி தேவியோட குண்டலங்களை எடுத்துக்கொண்டு வருது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவனான ஒரு வரன் வாங்கியிருந்தான். இந்த மாதிரி தன்னோட அம்மாவோட கையாலதான் தனக்கு சாவு அப்படின்னு வாங்கியிருந்தான். அதனால பகவான் சத்யபாமாவை கூட, சத்யபாமாவும் பூமாதேவியின் அவதாரமா இருந்ததுனால சத்யபாமா கூட வரார் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு. இப்போ நரகாசுரன் வருணன் தேவ்கிட்டே இருந்து வாங்கியிருந்த அந்த கொடையையும் அதிதி தேவியோட குண்டலங்களையும் சுமேரு மலை பர்வத்தத்துல இருந்து மணி பர்வத்தம் அப்படிங்கிற சிகரத்தையும் அபகரிச்சுட்டு வந்திருந்தான் நரகாசுரன். அப்புறமா இந்த பூமாதேவி என்ன பண்றா, ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட அந்த உருக்கிய தங்கத்துல ரத்னங்கள் பதிச்சு அந்த 2 குண்டலங்களையும், வைஜெயந்தி வனமாலையும், வருணனோட குடையையும், மகாமேருவோட மகாமணியான அந்த சிகரத்தையும் திரும்பி கொடுக்குறான். அப்புறம் அவ எல்லாராலையும் பூஜிக்கப்படுற ஸ்ரீகிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்றா பூமாதேவி. பூமிருவாச்ச நமஸ்தே தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர பக்தேச்சா பாத்த ரூபாய பரமாத்மன் நமோஸ்துதே. பக்தர்களோட இஷ்டத்தை அனுசரித்து ரூபங்களை எடுப்பவரே, நமஸ்தே தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர அப்படின்னு ஸ்துதிக்கிறா பூமாதேவி. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. பங்கஜ நாபாய, தன்னோட தொப்புள் கொடியில பங்கஜத்தை வச்சுட்டு இருப்பவரே, பங்கஜ மாலைகள் போட்டு இருப்பவரே, பங்கஜ நேத்ராய கண்களே அவருக்கு தாமரை இதழ் மாதிரி இருக்கு. பங்கஜாங்கிரையே, அந்த தாமரை பூனால அடையாளம் செய்யப்பட்ட திருவடைகளை உடையவரே. நமோ பகவதே துப்யம் வாசுதேவாய விஷ்ணவே புருஷாயாதி பீஜாய பூர்ணபோதாய தே நமஹா. நமோ பகவதே, பகவான் அப்படின்னாவே 6 குணங்கள் இருக்கிற பகவானே. வாசுதேவாய, எல்லாருடைய இதயத்திலையும் வசிப்பவரே. விஷ்ணவே, எல்லா இடத்திலையும் வியாபித்து இருப்பவரே. புருஷாயாதி பீஜாய, நீதான் இந்த காரிய பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருப்பவரே. ஆதி பீஜாய, இந்த ஜெகத்துக்கு காரணமாகவும் அகண்ட ஞான ரூபியாகவும் இருப்பவர். பூர்ணபோதாய, அப்படிப்பட்ட உங்களுக்கு நமோ நமஹா அப்படிங்கிறா பூமாதேவி. நிர்குண ரூபியாக இருந்தாலும் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரஜோகுணத்தையும் சம்ஹாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்குனால
தமோ குணத்தையும் லோகத்தை ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுனால சத்வ குணத்தையும் கையில எடுத்துக்கொள்கிறார் பகவான். தஸ்யாத்மஜோயம் தவ பாத பங்கஜம் பீத பிரபன்னார்த்தி ஹரோபசாதிதஹ தத்பாலயைனம் குரு ஹஸ்த பங்கஜம் சிரஸ்ய முஷ்யாகில கல்மஷாபஹம். ஹே பிரபன்னார்த்தி ஹர, பிரபத்தி செய்பவர்களுக்கு ஆர்த்தி துக்கத்தை போக்கடிக்கும் ஈசனே அப்படின்னு கூப்பிடுறா பூமாதேவி. தஸ்ய ஆத்மஜகா கீதா, நரகாசுரனுக்கு ஒரு மகன் இருந்தான், பாகதத்தன் அப்படின்னு பேர். அவன் எப்படி இருந்தான்னா கீதா, ரொம்ப பயந்து போயிருக்கிற இவன் அயம் தவ பாத பங்கஜம் உபசாதித்தகா, உங்களுடைய திருவடியை அடைந்திருக்கிறான். அதனால தத்து ஏனம் பாலைய, ஆகையால் இவனை நீங்கள் தான் காத்தருள வேண்டும். அமுஷ்ய சிரசி, இவனுடைய தலையில அகில கல்மஷாபகம் ஹஸ்த பங்கஜம் குரு, சமஸ்த பாபங்களின் என்ன பாபம் செய்திருந்தாலும் சமஸ்த பாபங்களை போக்கடிக்கிற தாமரை மலர் மாதிரி இருக்கிற உங்களோட கைய வச்சு இவனுக்கு அருள் பயன் பண்ணணும் அப்படின்னு பூமாதேவி கேட்டுக்கிறான். இப்படி பக்தியால வணங்கின பூமாதேவியோட வாக்குகளுக்கு அருளி பகவான் என்ன பண்றார், சர்வ ஐஸ்வர்யங்கள் நிறைந்த நரகாசுரனோட மாளிகைக்கு பிரவேசிக்கிறார். அங்க பாக்குறார், நரகாசுரன் தன்னோட பராக்கிரமத்தினால ஜெயித்து கொண்டு வந்த 16,000 ராஜகன்னிகளை பார்த்தார். ஆனா இந்த ராஜகன்னிகள் எல்லாம் திரும்பி தாங்கள் எங்க இருந்து வந்தோமோ அங்க போகிறதுக்கு அவ விருப்பப்படல. இந்த பூர்வ புண்ணிய வசத்தினால அந்த கன்னிகள் தங்களிடம் வந்து மனதிற்கு பிடித்த எதிர வந்திருக்கிறது யாருன்னு பார்த்து இந்த நரவீரனான ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து, இவர்தான் எங்களுக்கு பர்த்தா, அதனால நாங்கள் வேற எங்கேயும் செல்ல மாட்டோம், இவருடனேயே செல்வோம் அப்படின்னு அவ சொல்லிடுறான். பிராகிணோத்வாரவதி சுமிருஷ்ட விரஜோம்பராஹ நரயானைர் மகாகோஷான் ரதாஸ்வாத்ரவிணம் மகத். அதனால பகவானும் பல்லக்குல நல்ல ஆடைகள் எல்லாம் அணிந்த அந்த பெண் மகாகோஷான், நிறைய நிதி குவியலா இருக்கு, ரதாஸ்வா ரதங்கள் அஸ்வங்கள், மகத்து திரவிணம் நிறைய பொற்காசுகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் துவாரவதி துவாரகைக்கு அனுப்புற. கூடவே 4 தந்தங்கள் உள்ள பலமிக்க வெள்ளை நிறமுள்ள இந்த ஐராவதம் மாதிரி வந்திருக்கிற 64 யானைகளும் துவாரகைக்கு அனுப்புறார் பகவான். தன்னோட பத்தினியான சத்யபாமாவோட ஸ்வர்கலோகத்துக்கு போறார். ஏன்னா அதிதி தேவியோட குண்டலங்களை எல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அங்க போறார் பகவான். அங்கே இந்திராணியும் தேவேந்திரனும் பகவான பூஜிக்கிறார். சோதிதோ பாரியயோத்பாட்டிய பாரிஜாத்தம் கருத்மதி ஆரோப்பிய சேந்திரான் விபுதான் நிர்ஜித்யோபானயத்புரம். பாரியையா சோதிதா, தன்னுடைய மனைவியான சத்யபாமாவால் கேட்டுக்கொள்ளப்பட்டதுனால பாரிஜாத்தம் உட்பாட்டிய, அங்க பாரிஜாத்த மரம் இருந்தது அங்க இந்திரனோட நந்தவனத்துல, அதை உட்பாட்டிய அதை பிடுங்கிட்டு கருத்மதியும் ஆரோப்பிய, கருடன் மேல அதை எடுத்து வச்சுக்கிறார். சேந்திரான் விபுதான் நிர்ஜித்ய, இந்திரனையும் தேவர்களையும் ஜெயித்து துவாரகைக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றார் சுகர். சத்யபாமாவோட மாளிகைக்கு பக்கத்துல பூந்தோட்டத்துல அதை வைக்கிறார். அந்த பாரிஜாதத்தோட மனத்திலையும் தேனுக்கும் ஆசைப்பட்டு வண்டுகள்லாம் என்ன பண்றதா ஸ்வர்கலோகத்தில இருந்தே பின்னாடி தொடர்ந்து வந்துடுறது. இப்பதான் ஸ்ரீ சுகர் சொல்றார், யயாச்ச ஆனம்ய கிரீட கோட்டிபிஹி பாதௌ ஸ்பிருஷன் அச்சுதமர்த்த சாதனம் சித்தார்த்த ஏதேன விக்ருஹ்யதே மகான் அஹோசுராணாம் ச தமோதிகாட்யதாம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, உலகத்துல ஒரு காரியத்தை ஒருத்தர்கிட்ட சாதிச்சுக்கணும்னா அப்ப காலை பிடிக்கிறது, அப்புறம் காரியம் சாதிச்சு முடிச்ச உடனே விட்டுடுறது அப்படின்னு இப்ப லௌகிகமா பேசிக்கிறோம். இதையே சுகர் அந்த காலத்திலயும் சொல்றார். இப்போ அச்சுதம் அர்த்த சாதனம் ஆனம்ய கிரீட்ட கோட்டிபிகி, தன்னை ஆசிரயித்தவரை கைவிடாதவர் அச்சுதன். எப்படின்னா தன்கிட்ட ஆசிரியம் பிரபத்தி பண்ணவர்கிட்ட கை விட்டுற மாட்டார். அவர் தன்னிடம் வேண்டிக் கொண்ட காரியத்தை சாதிச்சு கொடுக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட. ஏன்னா நரகாசுரன் வதத்திற்காக இந்திரன் வந்து கேட்டுன்றதுனால பகவான் போய் அவனை வதம் பண்ணிட்டு வந்தார். அப்படிப்பட்ட தேவர்கள் கிரீட்ட கோட்டிபிகி, நிறைய கோட்டி கிரீட்டங்கள்லாம் பகவானோட திருவடியில படுற மாதிரி அது தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா தங்களோட காரியங்கள் எல்லாம் சாதித்து கொடுத்த ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் இந்த பாரிஜாத மதத்திற்காக சண்டை போடுகிறார்களே, சுராணாம் ச தமஹா அஹோ ஆட்யதாம் திக்கு அப்படிங்கிற இந்த சுரர்கள், இந்த தேவர்களோட இந்த தமஹா, இந்த அறிவில்லாமையை என்ன சொல்றது, ஐயோ அகம்பாவத்தை என்னதான் சொல்றது அப்படின்னு கேட்கிறார் சுகர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் என்ன பண்றார், திரும்பி வந்துடுறார் துவாரகைக்கு. அங்க வந்து ஒரே முகூர்த்தத்துல அந்த 16,000 கன்னிகைகளையும் நிறைய ரூபங்களை எடுத்து தனித்தனி மாளிகையில சாஸ்திர விதிப்படி கல்யாணம் பண்ணிக்கிறார் அவர் பகவான்.
மனத்தாலையும் நம்மளோட மனசுனால சாதாரண ஒரு மனசுனால நினைக்க முடியாத கர்மாக்களை செய்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோட கிரகஸ்த தர்மங்களையும் தன் பக்தைகளான அந்த ஸ்திரீகளின் மனோரதங்களையும் பூர்த்தி செய்யறார். இப்படி பிரம்மதேவர் கூட எந்த ஸ்ரீகிருஷ்ணரை அடைய வழி தெரியாமல் இருக்கிறார்களோ அந்த ரமாபதிய இந்த ஸ்திரீகள் எல்லாம் தங்களோட பக்தினாலையும் சேவையினாலையும் அடைந்தார்கள் அப்படின்னு 59வது அத்தியாயம் முடியாது. ஸ்ரீகிருஷ்ண லீலை இன்னும் தொடரும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.